ஒரு படத்துல ஒரு பாடல் வர்றது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அது நம்ம கையில மட்டும் கிடையாது. ஒரு நீச்சல் குளம் சீன் எடுக்கிறோம் அப்படின்னா ஹீரோயினிய புடவையோட நீச்சல் குளத்தை குளிக்க சொல்ல முடியாதுல்ல. இந்த பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு சர்ச்சை ஏற்படுத்தும். இது மீனிங் வந்து டபுள் மீனிங் இல்ல ஸ்டேட் மீனிங்காவே தான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அது ஒர்க் அவுட் ஆகல. என்ன சொன்னேன், 18+ பாட்டு இதை வெளியிடுவோம் அப்படின்னு. நிவாஸ் சாருக்கு வந்து உள் மனசுல ஏதோ ஒன்று சொல்லும், அது சொன்னது கரெக்டா நடக்கும். சீரியஸா அவர் ஒரு இசை இளையராஜா இசை புத்தர்னு சொல்லுவாங்களே, நிவாஸ் சாரை இசை சித்தர்னு சொல்லலாம். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. பாடலாசிரியர் நடிகர் ஜெகன் கவிராஜ் இருக்கிறாரு. வணக்கம் அண்ணே. வணக்கம் தம்பி, எப்படி இருக்காங்க? மகிழ்ச்சி. இந்த இன்டர்வியூல சார்னு சொன்னா ஆர்டிபிஷியல் இருக்கும், ஏன்னா அண்ணன் தம்பியை பழகிட்டு. நானும் அதே தான் நினைச்சேன், எங்க தம்பி சார்னு சொல்லிருப்ப நம்மளும் பதிலுக்கு ஜீன்னு சொல்ல வேண்டியிருக்கோம் நினைச்சேன். பரவாயில்ல தம்பி. மகிழ்ச்சி. நான் நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கிறேன். ஆனா உங்களை பேட்டி எடுக்கும் போது எனக்கு நிஜமாவே ஒரு ஹாப்பினஸ். ஏன் இதெல்லாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் கெஸ்ட்டுக்காக சொல்றான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் ஒரு சின்ன லைன் சொல்லிடுறேன். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. சினிமா துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு 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 தொழில இருந்துட்டு சினிமால பயணிச்சு ஒரு 10 வருஷம் பயணத்துல இப்போ உச்ச நட்சத்திரத்துல எல்லாருக்கும் பாடல் எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு தம்பியா நான் அந்த இடத்துல ஒரு ஹாப்பியா இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். இன்னும் நீங்க நிறைய உச்சத்துக்கு போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசையும். இப்போ தாய்க்கிழவி ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர் நிறைய பேரால தெரியப்படுது, அறியப்படுது. இப்போ இது வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இதனால உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத பாட்டுன்னு இது சொல்லுவீங்க? வாய்ப்பு எப்படி கிடைச்சதுங்க சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மை டியர் சிஸ்டர்னு ஒரு படம் உனக்கு தெரியும், அதை பத்தி பேசலாம். ஆமா, அந்த படத்துல வந்து நான் ஒரு சாங் எழுதியிருக்கேன். நிவாஸ் கே பிரசன்னா சார் தான் மியூசிக்கு. அப்போ அதுல நம்ம பிரபு ஜெயராம் டைரக்ஷன், அருள்நிதி சார் படம். அதுல ஒரு சாங் எழுதுனதை பார்த்தா நிவாஸ் கே பிரசன்னா சார் வந்து ஜெகட் ஏதோ ஒரு வித்தியாசமான சொல்லாட்சி இருக்கு, ஒரு நல்ல இலக்கியம் இருக்கு, சவுண்டிங் சென்ஸ் இருக்கு, இதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கிணத்தக்கான ஆடியோ லான்ச்சில் இதெல்லாம் நிவாஸ் சார் சொன்ன வார்த்தை. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு ஜெகன், உங்களை நான் கரெக்டா பயன்படுத்துறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு படம் நான் சைன் பண்ணியிருக்கேன், அந்த டேரக்டரை போய் நீங்க பாருங்க, எனக்கு என்னவோ உங்களுக்கு ரொம்ப செட் ஆயிரும், இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நிவாஸ் சாருக்கு வந்து உள் மனசுல ஏதோ ஒன்று சொல்லும், அது சொன்னது கரெக்டா நடக்கும். சீரியஸா அவர் ஒரு இசை இளையராஜா இசை புத்தர்னு சொல்லுவாங்களே, நிவாஸ் சாரை இசை சித்தர்னு சொல்லலாம். சீரியஸ்லி அந்த மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் டேரக்டரை போய் பார்த்தோம், அது நடந்துச்சு. அதனால இந்த வாய்ப்பு வந்து ஐயா நிவாஸ் கே பிரசன்னா தலைவர் மூலமா தான் வந்துச்சு. மறக்க முடியாத பாராட்டுனா நம்ம சிவகார்த்திகேயன். எப்படின்னா அவர் ஒரு லிரிசிஸ்ட் தெரியல, அவர் வந்து எவ்வளவு ஹிட்ல பிடிச்ச அந்த பல்ஸ் பிடிச்சு எழுதுவாரு. பீஸ்ட்ல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த பாட்டு எழுதிட்டு இது சென்சேஷனல் ஹிட் போடுங்க சார் அப்படிம்பாரு. அது மாதிரி இந்த பாட்டு ஹிட் ஆச்சு. தாய்க்கிழமையில ஓப்பனிங் சாங் அந்த முருகன் சாங் அவர் எழுதுனது. நிறைய பேர் இப்போ கூட ட்விட்டர்ல கேட்பாங்க, அந்த பாட்டு சீக்கிரம், இந்த பாட்டு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன சொன்னாரான்னா, லிரிக்ஸ் கேட்டுட்டு ஃபோன் பண்ணி நிவாஸ்க்கு சொன்னார், லிரிக்ஸ் சூப்பரா எழுதியிருக்காரு, சொல்லிருங்க அவர்கிட்ட மறக்காம அப்படின்னா. உடனே மறந்துட நிவாஸ் சார் உடனே ஃபோன் பண்ணி எங்க லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து எங்க 2 பேரையும் மேடையில ஏற்றி அப்பவும் கீழே ரொம்ப சொன்னாரு, சூப்பரு நல்லா எழுதுறீங்க அப்படி சொல்லிட்டு பாராட்டினாரு. அது பேசுனதுக்கு ஒரு தனி பாராட்டு, எழுதுனதுக்கு ஒரு தனி. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாம இருந்துச்சு. ஓகே, இப்ப தாய்க்கிழவி நம்ம பார்த்துட்டோம், நிறைய பாராட்டுகள் வந்துருச்சு. ஈகரா வெயிட் பண்றது செய்யும் எதிர்பார்க்கலாமா உங்களோட? தெரியல, செய்யன் வந்து சொல்லிட்டேன் டேரக்டர்கிட்ட. அண்ணன் சிவகார்த்திகேயனும் சொல்லியிருக்காரு, டேரக்டரும் சொல்லியிருக்காரு பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது நடந்த பிறகுதானே சொல்ல முடியாது. சினிமாவில் நல்லபடியா நடக்கும் நம்புவோம். நிச்சயமா நம்ம நிறைய புத்தகங்கள் படிப்போம். நான் நிறைய உங்களை பார்த்திருக்கேன். கிடைக்கிற நேரத்துல படிக்கிறது நான் அது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம். டைமை வேஸ்ட் பண்ணாம படிக்கிறது. ஆனா நம்ம படிக்கிறது தாண்டி இலக்கியம் படிக்கிறது, எழுதுறது தாண்டி அது எப்படி பாடல்ல கொண்டு வரணும், உணர்வுகள் கலக்கணும்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம பாடல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு? ஆமா, எப்படின்னா நான் வந்து இதுக்கு வந்து காஞ்சிபுரம் வாழ்க்கையை தான் சொல்லலாம்ல. ஏன்னா நீங்க உங்களோட பயணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, காஞ்சிபுரம் வாழ்க்கை மட்டும். ஆமா, நான் எல்லா இடத்துலயும் திருநெல்வேலியில பிறந்தேன் வளர்ந்தேன் அதெல்லாம் சொல்லியாச்சு. காஞ்சிபுரம் வாழ்க்கை எப்படின்னா, ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும்போது வந்து ஊர்ல நம்ம பயங்கர சேட்டை. எங்க தென்காசியில சேட்டை, நான் வேற லெவல் சேட்டை. சரியா படிக்கலைங்கிறதுனால வேட்டைக்கு போறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மாதிரியான வாழ்க்கை. எங்க அப்பா ஒரு இடத்துல பயந்துட்டாரு, என்னடா இது இவன் இப்படி போனா ஒண்ணுக்கு ஆகாம போயிடும் சொல்லி எனக்கு பார்சல் பண்ணி காஞ்சிபுரம் அனுப்பிட்டாங்க. காஞ்சிபுரத்துல சிவகுரு அப்படின்னு ஒரு அண்ணன் சொந்தக்காரரு, அவருடைய மனைவி அமுதா. இவங்க 2 பேரும் 3 குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு போறேன். என்ன பார்த்த உடனே இந்த அமுதாக்கா, இவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது சிவகுருன்னு சொல்றாரு இல்ல, என் தம்பி ஜுபிடர்னு ஒருத்தன்
அவங்க வீட்டுல 10 வருஷம் வாழ்ந்துருக்கான், இவன் ஒரு 10 நாளாவது நம்ம வீட்டுல வச்சுப்போம், இல்லைன்னா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னாப்புல. அதனால அந்த வீட்டுக்கு நான் போறேன், எங்க கைலாங்கடை வியாபாரம் பாக்குறேன், சொல்லியிருப்பேன் அதை. நிறைய இன்டர்வியூ. ஆமா, சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அந்த அக்கா ஒரு 10 நாள் கழிச்சு என் மேல அந்த அக்காவுக்கு ஒரு சரி இவன் நல்ல பையன் நம்மள இவனை திருத்தினா சரியாயிரும் அப்படின்னு எங்க அமுதாக்கா என்ன பண்றாங்க, என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றாங்க. அதுக்கு வந்து பார்வதி அம்மான்னு ஒரு அம்மா உண்டு, அமுதாக்காவோட அம்மா. அவங்க ஒரு ஐயாவளின்ற ஒரு இதை வந்து எனக்கு உள்ள கொண்டு வந்து என்ன ஒரு மாதிரி நல்வழிப்படுத்துறாங்க அவங்க 3 பேர் சேர்ந்து. அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து லேசா உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எழுத ஆரம்பிச்சு, சின்ன வயசுல ஊர்ல நாடகம் இடங்கள்லாம் நடிப்போம். அப்போ புத்தகம் படிக்கும் போது நம்மளுடைய எழுத்துல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது, ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. ஆமாம்ல, அப்போ எழுதுனா படிச்சுட்டு எழுதுனா அது கொஞ்சம் வித்தியாசம் வருது அப்படின்ற மாதிரி வர 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 அப்போ அவங்க வந்து எங்கேயும் பதிவு பண்ணலை, இதை சொல்றேன். முரசொலி பத்திரிகை, கலைஞர் ஐயா நடத்தின முரசொலி பத்திரிகை. அந்த முரசொலி பத்திரிகையை காஞ்சிபுரத்துல முதல்ல விநியோகம் பண்ண ஒருத்தர் உண்டு. அவர் பேர் வந்து அடைக்கலம். நம்ம இப்ப இறந்துட்டாரு. அறிஞர் அண்ணாவுடைய நாடகங்களுக்கு பாட்டு எழுதினவர். ஆமா, நல்ல ஒரு வரி ஒண்ணு உண்டு, அண்ணா ஒருவர் இல்லாட்டா ஆரியம் செய்யுமே கலாட்டா அப்படின்னு பாட்டு எழுதினவர். அவர்கிட்ட கொண்டு எங்க அமுதாக்கா கொண்டு சேர்த்தாங்க என்னைய. இந்த மாதிரி என் தம்பி கொஞ்சம் புத்தகம் படிக்கிறான், ஏதோ கொஞ்சம் கவிதைன்ற மாதிரி இருக்கிறான், ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் அவ்வளவு பெரிய ஆளு, கலைஞருடைய வாழ முடியாதவர்கள் என்ற நாடகத்துக்கு டயலாக் எழுதினவர். அவ்வளவு பெரிய ஆளா நான் ஒரு கட்டத்துல வந்து அவர் பெருசா யாரும் சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, நமக்கு ஒரு சிசிய இருக்கான், இந்த பையன்ட்ட ஏதோ வெள்ளந்தியான பையனா இருக்கான், இவன்ட்ட ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய என்னோட கைலாங்கடை வாரம் பாக்குற சைக்கிள்ல ஒரு பின்னாடி உட்காந்துக்கிட்டாரு. நான் சொல்ற இடத்துக்கு வண்டி விடு அப்படின்னாரு. சண்முகம் விட்றா போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்றா வண்டி அப்படிங்கிற போனா, இலக்கிய வெட்ட நாராயணன் ஒருத்தர் உண்டு காஞ்சிபுரத்துல, ஒரு ஐயா. பூமாலை வளாகம்னு காஞ்சிபுரம் அந்த அந்த பூக்கடை பக்கத்துல ஒருத்தர், ஒரு அக்ரஹாரம், அங்க வந்து அவர் இருந்தாரு. அப்போ அவரை போய் பார்த்தோம். அவர் யாருன்னா, அவர் தான் நாமுத்துக்குமாரன்னா முதல்ல ஸ்டேஜுக்கு ஏத்தினவர். இலக்கிய கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்தி அந்த இலக்கியம் சார்ந்து அவரை கொஞ்சம் வளர்த்தெடுத்ததுல அவருடைய பங்கு ரொம்ப இருக்கு. நாமுத்துக்குமாரன் வளர்ச்சியில அவரோட பங்கு ரொம்ப இருக்கு. அவர் என்ன இப்படி மேலங்களும் பார்த்தாரு. நான் எழுதின கவிதை புத்தகம் கொடுத்துட்டு ஐயா அப்படின்னு போய் நின்று அவர் பார்த்துட்டு தன்னுடைய மோதிர வரலால நங்குன்னு 2 குட்டு. அதோட அர்த்தம் என்னன்னா, நீ நல்லா எழுத முயற்சிக்கிற, நிறைய படிக்கணும், நிறைய படிக்க கூடாது, நிறைய படிக்கணும் அப்படி சொன்னாரு. ஆமா, அப்ப நான் வாழ்க்கையில படிக்கலையே அப்படின்னு. அப்படி வாழ்க்கை பூரா படிக்கணும் அப்படின்னாரு. படிச்சுக்கிட்டே இருக்கணும்னாரு. அதுக்கு பிறகுதான் படிப்பு மேல ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் நமக்கே தெரிஞ்சுது, நம்ம படிச்சுட்டு எழுதுனா அதோடைய அப்புறம் வைரமுத்தையா, கலைஞர் ஐயா, நம்ம முன்னாடி உள்ள ஆளுமைகள் எல்லாருமே வாசிப்பை பத்தி பேசுவாங்க. எல்லாரும் முத்துக்குமாரன் எல்லாம் பெரிய புத்தக புழு, அவர் பயங்கரமா படிப்பாரு. அதெல்லாம் படிச்ச உடனே நமக்கு வந்து ஓகே, இலக்கியம் படிச்சா அப்ப நம்மளால நல்லா எழுத முடியும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமா தான் படிக்க. நீ கூட பாத்துருப்பியா, எங்க கேப் கிடைச்சாலும் உட்காந்து படிக்கலாம். அதான் பதிவு பண்ணேன். எனக்கு உங்ககிட்ட என்னதான் அண்ணனா இருந்தாலும் உங்களை பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு முரணா நான் பார்த்த விஷயம், நீங்க இலக்கியம் படிக்கிறீங்க, நல்ல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு மனிதர். நான் சமீபத்துல ஒரு பாடல் கேட்டேன், அது கொஞ்சம் எனக்கு அது என்னடா அது இப்படி ஒரு பாட்டு எழுதிட்டாரு, குழந்தைகளுக்கு மீனிங் தெரியாம அது பாடுறாங்க, போலீஸ்காரனை கட்டிட்டாங்க பாடுறாங்க, ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுல டபுள் மீனிங் இருக்கு. அது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப மனக்கசப்பா இருக்கு, இப்படி ஒரு பாடலை போய் குழந்தைகிட்ட போய் சேர்த்திட்டாரு அப்படின்னு ஒரு அது அது அந்த ஏன் அந்த மாதிரி சூஸ் இல்லை. எப்படின்னா ஒரு படத்துல ஒரு பாடல் வர்றது அப்படிங்கிறது வந்து முழுக்க அது நம்ம கையில மட்டும் கிடையாது. இயக்குனர் பங்கு இருக்கு, கதையோட பங்கு இருக்கு. இந்த கதையில இந்த மாதிரி இந்த இடத்துல தேவை அப்படின்னா, இப்போ ஒரு நீச்சல் குளம் சீன் எடுக்கிறோம் அப்படின்னா ஹீரோயினிய புடவையோட நீச்சல் குளத்தை குதிக்க சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட வேண்டியிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் சொல்லியே. இதுக்கும் நம்ம வந்து இப்போ இன்னும் பெரிய பெரிய கவிஞர்கள், நம்ம வாலி ஐயாவா இருக்கட்டும், வைரமுத்து ஐயாவா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்திருக்கு. நம்ம சினேகரன் கூட கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் மாதிரியான அது வந்து என்னன்னா அவங்க தீர்மானிக்க கிடையாது. ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரியான இதுதான் அப்படின்னு. ஆக்சுவலா அப்போ கூட எனக்கு அதுல ஒரு சின்னதா எனக்கு ஒரு இந்த பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு சர்ச்சை ஏற்படுத்தும், இது மீனிங் வந்து டபுள் மீனிங்னால ஸ்டேட் மீனிங்காவே தான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ தெரியும் போது நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அது ஒர்க் அவுட் ஆகல. என்ன சொன்னேன், 18+ பாட்டு வெளியிடுவோம் அப்படின்னு. ஆமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெளியிடுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இப்படி ஒரு பாட்டு வரப்போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், தப்பா நினைச்சுக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதனால இது வந்து நம்ம வந்து இதை எழுதுறதுக்காக நம்ம வருத்தலாம் படலை. அது ஒரு இலக்கியம்னா இப்போ உங்களுக்கு தெரியும், கலவியல்னு ஒண்ணு இருக்கு. இலக்கியத்துல கலவியல் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. எல்லா இலக்கியத்திலுமே அதுக்குன்னு ஒரு தனி இலக்கா இருக்கு. சிலிர்ப்பு இலக்கியம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால அதுவும் வாழ்க்கையில ஒரு பாட்டு தானே, அதனால அதுவும் வேணும். அதனால அந்த ஒரு பாட்டையும் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். நிச்சயமான உங்க மனசுக்கு இந்த ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு பிடிச்சது, இவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்தேன் பாடல் எழுதணும் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? நிறைய, அது கிட்டத்தட்ட எல்லா பாடலாம் ஒருத்தரை சொல்லணும். ஐயா வைரமுத்து.
ஆஹா, அருமை. எந்த வரிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வரி? அவரு எப்படி சொல்றது? நீங்க நான் வந்து பாடல் விடுங்க. ஒரு கவிதை வந்து இப்ப ஒரு பொண்ணுட்ட வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்றோம்னு வைங்களேன். நம்ம லவ் பண்ணிருப்போம். எல்லாரும் அத கடந்து வந்திருப்போம். அந்த லவ் பண்ணும்போது இப்ப என்ன சொல்லுவாங்க? "நீ இல்லன்னா நான் என்னால வாழ முடியாது." நான் இருந்துருவேன் அப்படிங்கிற அப்படின்ற சொல்லுவோம். ஆமா. அப்படிங்கிறத எழுதுவோம். அவர் என்ன சொல்றாரு? "நீ இம்மென்றால் இருக்குதடி சொர்க்கம். நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம்." ஓ! இது இப்படி ஒரு சொல்லாட்சி இருக்குல்ல. அதுல நான் மயங்கி போயிருக்கேன். ஆமா. அப்புறம் நிச்சயமா. அது மட்டும் இல்லாம, பனிவிழும் மலர்வனம் பாட்ட எஸ். கவனிச்சீங்கன்னா, முதல் பாடல். ஆ சொல்லுங்க. முதல் பாடல் வந்து அது. நம்ம இது இது ஒரு ஒரு பொன்மாலை பொன்மாலை பொழுது. பொழுது. அது அதுவே பெரிய விஷயம். அதுவே அப்படி கொட்டி வச்சிருப்பாரு. இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாரு தெரியுமா? அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு எப்படிப்பட்ட லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஐயோ! மண்ணில் இருந்த காதலின்றி பாட்டா இருக்கட்டும். அவரு அப்புறம் நதியும் பெண்ணையும் அதான், கம்பேர் அதான். பண்ணி இல்ல அவர் எப்படின்னா, அவர் ஒருத்தர் வந்து குறுந்தொகை, சங்க இலக்கிய பாடல்கள், நெறைய பாடல்கள்லாம் இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து, அத அழகா பாட்டுகள தொகுத்தது வந்து அவர்தான். ஸோ பாடல் மூலமாக இலக்கியம் வளர்த்த பெருமை வந்து தமிழ் சினிமாவுல வைரமுத்து ஐயாவுக்கு. அவர்களுக்கு. அதனால எனக்கு அவர் கூடுதல் இது அப்புறம் எல்லாரையுமே பிடிக்கும். நம்ம முத்துக்குமார் அண்ணனை நம்ம தவிர்க்க முடியுமா? தாமரை மேடத்த தவிர்க்க முடியுமா? யுகபாரதி ஐயா, அறிவுமதி வானவில்லையை பார்த்தேன், அதை காணவில்லையை வேர்த்தேன். பிரிவு ஒன்றை சந்தித்தேன் முதல் நேர்த்து அறிவுமதி ஐயாவை சொல்றேன். யுகபாரதி என்ன எடுத்துட்டு அவர் ஒரு லைனு, முத்துக்குமாரன் எடுத்து அது ஒரு இது. முத்துக்குமார் இல்லாம தோலை தொட்டு நம்ம பின்னாடி தம்பி அப்படி எளிய சொல்ற மாதிரி மக்களுக்கு புரியுற ஆமா. மாதிரியான ஒரு வரி. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முறை அது மாதிரி நிறைய சொல்ல முடியும். நிறைய பேர் இருக்காங்க. ம். எங்க ஊர்ல ஒரு பாடலாசிரியர் உண்டு, மாயவநாதன் அப்படின்ட்டு. அவர் வந்து ரொம்ப கலைஞர் ஐயா காலத்துல இருந்தவர். அருமை, அருமை, அருமை. சோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். பட் இப்போ நான் ரீசெண்டா பாக்குறேன். நிறைய பாடல்கள் வருது. நிறைய நம்ம கேட்கிறோம். அந்த ட்ரெண்டுக்கான பாடல் கேட்கிறோம். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடல் வருதானா இல்ல. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ராஜா சாரோட பாட்டு கேட்டுட்டு இருக்கோம் இன்னும். ஆனா அந்த மாதிரி இப்போ ஒரு சாங் வர மாட்டேங்குதே. மியூசிக் பீட் மட்டும் இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் நிறைய இசை ரசிகர்களுக்கும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க யோசிச்சது உண்டா? இல்ல எப்படின்னா, முன்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம பொழுதுபோக்குக்கான சாதனங்களும், வடிவங்களும் ரொம்ப கம்மி. ம். இப்போ வந்து ஒரு பாட்டு வருது அப்படின்னா, இளையராஜா சாருடைய படம் மௌன ராகம்னு ஒரு படம் வருது அப்படின்னா, அந்த ஒரு படத்தோட பாட்டு தான் அடுத்த படம் வர வரைக்கும் பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். இல்ல வார வாரம் படங்கள் வந்தா கூட, பாடல்கள்ல கேட்கறதுக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுல மட்டும் தான் கேட்க முடியும். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு நம்ம நினைச்சா உடனே கொரியன் மியூசிக் கேட்க முடியும். கொரியன் பாட்ட கேட்டுற முடியும். அதனால நிறைய விஷயங்கள் உள்ள போறதுனால டக்குன்னு பாடல்கள் வந்து ஆ, நம்மள விட்டு விலகி போயிருது ஒழிய, நிச்சயம். அது அப்படி இல்ல அப்படின்னு கிடையாது. இப்போ பழைய பாடல்கள்லாம் சின்ன வயசுல நம்ம கேட்டு வச்சுட்டோம். அது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. நம்ம வளர வளர இந்த என்டர்டெயின்மென்ட்க்கான ஏரியாக்கள் நிறைய வளர்ந்துடுச்சு. அப்ப எல்லாம் உள்ள போறதுனால தான் இப்போ உள்ள கரண்ட்ல உள்ளது உங்களுக்கு நினைவுல இருக்க மாட்டேங்குது. இதுதான் காரணமே ஒழிய, ஏன்னா சிறப்பான பாட்டு எவ்வளவு பாட்டு வந்திருக்கு. நம்ம தனுஷ் சார் பாட்டுலயே அம்மா அம்மா நீ எங்க அம்மா இப்படி நிறைய பாடலாம் நிறைய வந்திருக்கு இல்லையா? எமோஷன்ஸ். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நிறைய ஸ்டோரேஜ் உள்ள இருக்கிறதுனால டக்குனு அது விலகி போயிருது அவ்வளவுதான். ஏன்னா சுஜாதா சார் ஒரு முறை சொல்லியிருந்தார். இன் ஃபியூச்சர்ல வந்து ஒரு மனிதர் செய்த சாதனையை 24 மணி நேரத்துல இன்னொருத்தர் முறியடிச்சிருவாரு. காலம் அவ்வளவு வேகமா மாறிடும்ன்றாரு. அதனாலதான் அப்படி இருக்குமே ஒழிய மத்தபடி இப்ப இசை டாமினேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா அது இல்ல. இப்போ ஜிவி பிரகாசன் படத்துல யூத் படத்தா இருக்கட்டும், என்ன இப்ப ரீசெண்ட் அந்த யூத் படத்தா இருக்கட்டும், வரிகள்லாம் நல்லா புரியக்கூடிய மாதிரிலாம் இருக்கதான் செய்யுது. ஜென்சி அதை கொண்டாடதான் செய்யறாங்க. மினுக்கி என் முட்டை கலக்கி அந்த அதான் சொல்றேன். கொண்டாடதான் செய்யறாங்க. அதனால அது எப்போதுமே குறையில்ல. ஸ்டோரேஜ் அதிகமாகிறது தான் பிரச்சனை. ஓகே. நம்ம பாடல் மட்டும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நடிகர் பிடிக்குதுன்னா, எனக்கு இந்த நடிகர் பிடிக்குது, நான் இந்த நடிகர் பிடிக்கல அப்படின்னு அதுக்கான விமர்சனங்கள் வந்து வைப்பாங்க. ஆனா ஒரு பாடல் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு அதுல ஆமா. சரிபங்கு எடுத்துக்கக்கூடிய ஆமா. மனிதர்கள் தான் அதிகம். சோ உங்களுக்கு எனக்கு இந்த பாடல் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு பாடல் எனக்கு போதும். நான் வச்சுக்கிறேன். எனக்கு எந்த மொமெண்ட்லயும் கேட்கக்கூடிய பாடல்னா எது சொல்லுவீங்க? ஒவ்வொரு பூக்களுமே அருமை. வைரமுத்து ஐயாவோட அகரமை பூசிகரமாச்சு. அதெல்லாம் என்ன வரி பாருங்க. தலைகோத விரலாய் இல்லை, தலைசாய மணியாய் இல்லை, இளங்காற்று வரவாய் இல்லை, இளைப்பாறு பரவாய் இல்லை. அடடடா. அது நிறைய என்னவோ பண்ணோம் அந்த பாட்டும் சரி, அப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டும் சரி. ரொம்ப எளிமையா ஒரு மோட்டிவேட்டடா ஆ, கேட்கும்போது அது வந்து சேரன் சார் வந்து விஜய் சார்ட்ட சொன்னாராம். இந்த பாட்டை மட்டும் நீ சரியா எழுதிரு, உனக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு. சொன்ன மாதிரியே. சொன்ன மாதிரி ஒரு சரணத்துக்கு 2 சரணம் படத்துல அந்த பாட்டுல 34 சரணம் எழுதியிருக்காரு ஆஹா. விஜய். நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. எனக்காக இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல எனக்காக டைம் கொடுத்து நிறைய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி. நன்றி நன்றி.